செங்கோட்டையன் அவர்கள் உள்ள இருக்கும்போது பேசியிருந்தா மட்டும்தான் அது இன்னுமே வீரியமா வெளிப்பட்டிருக்கும். அதிமுக தொண்டர்கள் கிட்ட எதிரொலிச்சிருக்கும். ம். ஆனா அவர் இப்ப நீக்கப்பட்ட பின்பு பேசுறதுங்கிறது ஒரு புலம்பலுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற கோணத்துக்குள்ளதான் நான் பார்க்கிறேன் ஒன்று. 2வது இடம் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான இடம். ஒன்று ஒரு வாரிசு அரசியலை மையப்படுத்தி சொல்றாரு. ம். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன புள்ளிவரம் சொல்லிட்டு அவர் சொன்னதுல ஒரு 50% ஒரு ஏற்புடையது. 50% கொஞ்சம் விமர்சனங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஒன்று மிக முக்கியமான விஷயம் என்ன சார், கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல்ல சேலம் மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக மட்டும் 10 தொகுதிகள்ல ஜெயிச்சிருந்தாங்க. ம். திமுக ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிருந்தாங்க. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு கிடைத்த வெற்றி அது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமைனா இல்ல, இந்த மாவட்டத்தோட ஒரு அரசியல் பிரமுகர் அவ்வளவுதான். அப்ப 2016லயே 10 தொகுதி சேலத்துல அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப 2019ல ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த நேரத்துல இணை ஒருங்கிணைப்பாளர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் போன்றவர்கள் இருக்காங்க. அப்ப ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தேனியில் அவர் ரவீந்திரநாத் அவர்களை நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறார். வாரிசு அரசியல் இருந்திருக்கும் அப்படின்னா அன்றைக்கே அவர் சேலத்துல 10 தொகுதிகள் ஜெயித்த ஒரு மாவட்டம். 11 சட்டமன்ற தொகுதிகள்ல 10 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க, ரூலிங்ல இருக்காங்க. அதிமுக அன்னைக்கு ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா அவரோட பையனை சேலத்துல போட்டியிட வைத்திருக்கலாம். அது செய்யல. 2021 சட்டமன்ற தேர்தலே அதே சேலத்துல 11 சட்டமன்ற தொகுதிகள்ல அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமையாகிறாரு. அங்க ஒரு முன்னாள் முதல்வர் என்கிற ஒரு கேட்டகரியில உட்கார்றாரு. அப்ப அந்த நேரத்திலேயே அங்க 11 தொகுதிகள்ல 10 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. 2ல பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கிறாங்க, 8 தொகுதிகள் அதிமுக ஜெயிக்குது. அதற்கு பின்பும் கூட அது வாரிசு அரசியல் என்பது ஒரு டெண்டர் அடிப்படையில நம்ம அங்க இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுடைய அடிப்படையில அதை அளவீடு செய்ய வேண்டியதில்லை. கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்கிற டெண்டர் எல்லாமே டாஸ்மாக் கடையில் உள்ள பார்ல இருக்கக்கூடிய டெண்டரா இருக்கும், அல்லது ஒரு சாதாரண ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கேண்டீன் டெண்டரா இருக்கும். உச்சகட்ட டெண்டர் எல்லாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கக்கூடிய அரசியல் நடைமுறை தான். அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு, தன்னையும் ஏமாற்றி அவர் மற்றவர்களையும் நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு ஒருங்கிணைப்பு என்கிற ஒரு புள்ளி ஒருவேளை அதிமுகவுக்குள் சாத்தியம் இல்லை என்றால் அந்த வெற்றி என்பது ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும். அது செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கோணம் மிக மிக சரியான கோணம் தான். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அதை வலியுறுத்த இருக்க வேண்டிய இடம் அந்த கட்சியில ஒரு இவ்வளவு எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிற போது அங்க நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயோ அல்லது ஏற்கனவே அதிமுகவுல அவர் ஒரு மன வருத்தத்தில் இருந்த போதும் அவர் வெளிப்படையா பேசி இருப்பாருன்னு ஒன்றுனா அது உள்ளபடியே அதிமுகவுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருப்போம். ஒரு 10 நாள் கெடு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனா கெடுவே கொடுக்கல அப்படின்னே மாத்தி பேசுறாரு. அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நிச்சயமா இதெல்லாம் ஏற்படுத்தாது. இன்னொன்று இப்ப ஒரு காலக்கெடுவுக்குள்ள அதை முடிக்க முடியாது. போதிய கால அவகாசம் எடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு நகர்றாரு. கொஞ்சம் அதுல ஒரு சின்ன தளர்வு ஏற்படுது அப்படின்னு அதை பார்க்க கூடாதா? இல்ல, நிச்சயமா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அதுல தளர்வு என்பதை தாண்டி என்னன்னா அவர் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காங்க.